ஏப்ரல் 19 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மக்களவைத் தேர்தல் விளவங்கோடு இடைத்தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அதன் பிறகு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரச்சாரம் ஓய்ந்தவுடன் நாளை மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் வெளியேற வேண்டும். ஹோட்டல்கள், விடுதிகளில் வெளியூர் நபர்கள் இல்லை என்று நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி நாளை மாலையுடன் முடிகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை 1284 கோடி மதிப்புள்ள ரொக்கம், தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் விளவங்கோடு இடைத்தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அதன் பிறகு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஹோட்டல்கள், விடுதிகளில் வெளியூர் நபர்கள் இல்லை என்று அந்தந்த மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வேட்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி நாளை மாலையுடன் முடிவடைய இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை 1284 கோடி மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் தங்கம் தமிழ்நாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பூவிருந்தவள்ளியில் பிடிப்பட்ட 1425 கிலோ தங்கம் பிடிபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் விளவங்கோடு இடைத்தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. பிரச்சாரம் ஓய்ந்ததும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரச்சாரம் ஓய்ந்தவுடன் நாளை மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் வெளியேற வேண்டும் எனவும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், பிரச்சாரம் ஓய்ந்ததும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையம் என்னென்ன சொல்லியிருக்கு, விவரங்கள்? மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரமானது நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு. இந்நிலையில் பிரச்சாரம் முடிந்தவுடன் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்த தகவலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ளார். அதன்படி தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்ட ஊர்வலத்தை யாருமே நடத்தக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால் திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் உள்ள எது மூலமும் பொதுமக்களுக்கு மூலம் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதியில் வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள், முதியோர்கள் 17ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து மிக முக்கியமாக கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகியவற்றில் வெளியாட்கள் யாரேனும் உள்ளதா என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர பேச்சாளர்களுக்கான வாகன அனுமதியானது 17ஆம் தேதி 6 மணி முதல் செயலற்றதாகிவிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு நாளென்றும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இந்த அறிக்கையில் விரிவாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த தேர்தல் பிரச்சாரமானது நாளை மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. அதாவது வாக்குப்பதிவு நேரம் முடிவடைவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரமானது நிறைவடையும். அதன்படி நாளை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் பிரச்சாரம் முடிவடைய பிறகு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் இந்தந்த விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தனது அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். கண்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. பிரச்சாரம் ஓய்ந்ததும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
மக்களவைத் தேர்தல் விளவங்கோடு இடைத்தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அதன் பிறகு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் எந்த வகையிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எந்த வகையிலும் பிரச்சாரம் செய்யக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரச்சாரம் ஓய்ந்தவுடன் நாளை மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் வெளியேற வேண்டும் எனவும் அதனை அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வேட்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன அனுமதி நாளை மாலையுடன் முடிவடைய இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 1284 கோடி மதிப்புள்ள ரொக்கம், தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பூவிருந்தவள்ளியில் பிடிப்பட்ட 1425 கிலோ தங்கம் உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு விட்டது எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.